$1 trillion எக்கானமி என்ன புடுங்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு? என்ன கேட்கற கேள்வி நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது, பஸ்ல பேருந்து ஓட்ட, மேலே ஏறினா எப்ப இடிஞ்சு விழுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இது வெக்கமா இல்லை. அதனால்தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம், இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம். இனி சித்தாந்தம், லொட்டு லொசுக்கு, நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் என்ன சொல்லுவேன், காலில் இருந்து தொண்டை தண்ணிக்கலையே அது ஏன் கொடுத்தோம்னா, அது டைரக்ட் டாக்ஸ் என்ன, அது இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வசூல் என்ன, ஒரிசாக்கு எவ்வளோ போச்சு, குஜராத்துக்கு எவ்வளோ போச்சு, 3 மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துங்கிறேன், நீங்களும் படுத்துங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் இது வேலைக்காக சார், இவங்க புறமையை பிடிக்கணும், வேற மாதிரி அரசியல் பண்ணணும். பத்திரிகையில சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிக்கிட்டு வந்து பாஜகனா சமூக நீதிக்கு எதிரி எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணுறேன். நேற்று ஒரு தேவாலயத்துக்கு போறேன், ஒரு தேவாலயத்துக்கு போக விட மாட்டாங்க. அதான் பத்திரிகை நண்பர்கிட்ட இந்த தேவாலயம் சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டியதாக போச்சு. லெஃப்ட்ல வண்டி திரும்ப இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டேன். ஏன்னா அங்கே வந்து அந்த ஃபாதரை மிரட்டுவாங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி 1 மணி நேரம் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க? 1000 போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் திருப்பி இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். பாஜகனா இப்படித்தான் அடைச்சி வச்சிரு, அதை யாராச்சும் உடைக்க முயற்சித்தாங்கன்னா முதல்ல அவர் அடை. அண்ணா சமூக நீதியை பற்றி வர சொல்லுங்க. நான் திமுக யாரை வேணாலும் பேசுவாங்க. திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், நீங்க பாத்துங்க. நாங்க திரும்பி எலெக்ஷனுக்கு பணம்லாம் கொடுக்க போறோம். நீ 1000 கோடி கூட வீழ்த்துறக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். என்ன வேணுமோ பண்ணி இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம், வாங்க இறந்து சும்மா அந்த வடக்கு தெற்கு ஏதோ ஒரு இடத்துல நிப்பேன். 234 தொகுதி இருக்குல்ல, மக்கள் நம்பி நிற்போம், பார்த்துக்குவாங்க. ஆனால் நாளைக்கு கோவையில் என்னோட இல்லத்திற்கு முன்பு இது நடக்கும். நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. NCW எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழுத்துக்குன்னு எழுதி இருக்கிறோம். ஆக்ஷன் எடுங்க. ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்குறேன். CCTNS நெட்வொர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும், எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்ப யார் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க, PDF அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்கிறீங்க. எதுக்கு? விக்டிம் ஷேமிங் பண்ணணும். விக்டிம் ஷேமிங். இந்த பொண்ணு சரியில்லை, அதனாலதான் இது நடந்துச்சு. எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கா பண்ணுவீங்க? இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா? காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், 18 வயசுக்கு மேல அவங்க தனிப்பட்ட உரிமை. வெட்கி தலை குனினுங்க, தலை குனினுங்க, தலை குனி. நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்தது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு பாருங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டு. எஃப்ஐஆர் படிச்சுப்பாங்க. என்ன வெங்காயங்க, என்ன வெங்காயங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஒரு அடினா கை உடைய, ஒரு அடினா கால். இது பனிஷ்மெண்ட்டா? இது பனிஷ்மெண்ட்டா? ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தணிஞ்சு, அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிருச்சு, மாவு கட்டி போட்டிருக்காங்க, கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு, மாவு கட்டு போட்டாங்க. என்ன எல்லாம் 1980 கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்காங்களா? உண்மையான அரசா இருந்தா 10 நாள்ல சார்ஜ் ஷீட் போடும், 11வது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு 15வது நாள் தண்டனை கொடுக்கும். நான் சொல்றேன், இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 10 நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். பண்ணீங்களா? பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார் ரகுபதி? அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா? எனக்கு இதான் வேலை. அவங்க வீட்டில் நேர்ந்து விட்டுருக்காங்க. எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்குறாங்க. பொய் சொல்றது மட்டும்தான் காலையிலேருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை. ஐயா, பிரிசன் துறையை கையில் வச்சிருக்கிறேன். ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சிருக்கியா? அது வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன். ஒழுக்கமாக செஞ்சிருக்கீங்க. எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை. பதில் சொல்றது உங்க வேலை. ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங், விக்டிம் ஷேமிங், எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ், இதெல்லாம் நம்ம முறை சொல்லல. வேலையெல்லாம் எழுதுனீங்களா அவன் பேரு? பத்திரிகையில் சும்மா அதே அச்சில் போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துச்சுங்களா? சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று கம்மா அறிவாளர் உட்காந்துருக்காங்களா இதில்? அதனால இது கம்பீரமா எடுத்துக்கணுங்க. ரொம்ப தப்பு பண்றேங்க. நாம ஒன்னொன்னும் அடுத்து அதை விட கொடூரமா இருக்கிறனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு. இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க, அதனால இதை மறந்துறாங்க. அதனால்தான் வேறு வழி இல்லாம எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருகபெருமான்கிட்ட போய் முறையிறோம். வேற என்னங்க வழி சொல்லுங்க?
இவருக்கு இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுறவங்க எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதே இந்த மாதிரி சமையல நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நான் எல்லாம் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவேன் சார். அது சொன்ன 4 பேர் எஃப்ஐஆர் தூக்கிட்டு வருவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவாங்க. தூக்கி வெளியே வச்சா தான் சரியாக வரும். அந்த மாதிரி ரத்தம் சார் இது. ஏதோ அரசியல் வந்தனால அடங்கி உட்காந்துருக்குறேன். வேறு வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு, தேசிய கட்சி மாநில தலைவரெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க. அதனால வாயை பற்றிட்டு உட்காந்துருக்கேன். சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார். நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார். 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்டு எங்க போச்சு? நிர்பயா ஃபண்டு கொடுத்ததே இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்டு எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்டு கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல? நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க. வெக்கமால உனக்கு? வெக்கமால? யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா, இந்த சந்தான முதல்ல பேசுவார்ல லொல்லு சபால, இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா, ஏன் கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டா நாளைக்கு காலைல கோவிச்செழியன் சொல்லுவார். அது யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம். வெக்கமால உங்களுக்குலாம் கேட்பது. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்டா வளர்ந்த நாடு, $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. $1 trillion எக்கானமி என்ன பிடுங்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா? இல்லை ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு? என்ன கேட்குற கேள்வி நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது. பஸ்ஸில் பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்போ இடிஞ்சு விடுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இதை வெக்கமா இல்லை? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே தகவல் தெரிஞ்சிருந்திருந்தா இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருப்போம். 2 நாள் கழிச்சு புகார் கொடுத்திருந்தாலும் அரசு பல்கலைக்கழகம் காவல்துறையினருக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அண்ணே அதுக்கு தானே சாட்டை எண்ணெய் அடிச்சுக்கிறேனே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் எண்ணெயை அடிச்சுக்கிறேன். முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான். யுவர் ஆனர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேஷன்ல ரெக்கார்டு ஒன்று இருக்கும். இந்த கோர்ட்டு பிசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார். ரிப்பீட் அஃபெண்டரை பார்க்கணும். அதை ரவுடி ஷீட்ல எழுதணும். மாசம் 21 நாளைக்கு ஒருக்கா பெரேட்ல நிப்பாட்டணும். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால்லாம் நடுங்கும். இந்த குற்றத்தை அவன் பண்றானா? அண்ணே அது ஒரு நாள் குற்றமான எனக்கு சந்தேகமா இருக்குனே. அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதே இடம் அதே புஷ் திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல. எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல, அது கூட இதை விட நல்லா எழுதுவாங்க. அதனால்தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம், இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம். இனி சித்தாந்தம் லொட்டு லொசுக்கு நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவ்வளவு தூரம் பேசுவேன். நாளைக்கு காலில் மத்திய அரசு டாக்ஸை குறைச்சி கொடுத்துட்டாங்கம்மா. நான் என்ன சொல்லுவேன், காலில் இருந்து தொண்டை தண்ணி கிளிய அது ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டாக்ஸ் என்ன, அது இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வசூல் என்ன, ஒரிசாக்கு எவ்வளோ போச்சு, குஜராத்துக்கு எவ்வளோ போச்சு, 3 மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துங்கிறேன், நீங்களும் படுத்துங்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் இது வேலைக்காக சார். இவங்க புறமையை பிடிக்கணும், வேற மாதிரி அரசியல் பண்ணணும். சொல்லுங்க. ரகுபதி அண்ணா அப்படி சொல்லிங்கண்ணா. நீங்க ஒரு அண்ணன் சொல்ற நியாயம் இருக்கு. ரகுபதி என்ன சொன்னாருன்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா அப்பனா பாருங்க, உங்களையும் வெட்டுங்கன்னு 4 பேர் தூண்டுறாரு. நீங்க ஏடா கூடமா கேள்வி கேட்டா அண்ணா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு? பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான். சரி, என்ன கேஸ்னே? ஆடு திருடின கேஸ். திருநெல்வேலி ஆட்டை திருடிட்டாங்க. ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளி சங்கம். பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரைமைஸ் வாசலுக்கு வர்றான். விச் இஸ் a sanctified zone. நீதிபதிகள் போறாங்க, செக் பண்ணுவாங்க, காவல்துறை இருக்கும், பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையாங்க. ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க? எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், நீதிபதி ஆஃபீஸ். 3 தானே. அங்க உன்னால பாதுகாப்பு கொடுக்கணும்.
அண்ணா 80% ஆஃப் போலீஸ் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். குற்றத்தை தடுப்பதற்கு தான் 80% வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்க வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பத்தி வச்சு அண்ணே குற்றவாளி அண்ணே வாங்க. எப்படி வேலூர்ல அரெஸ்ட் பண்ணாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமார் வெட்டியாச்சு. நான் தொண்டை தண்ணிக்கிலேயே சொல்றேன், அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது. இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர் கொண்டு. அடுத்த நான் அக்யூஸ் 2 பேரு கோர்ட்ல போய் சரண்டரா இருக்கு, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான். அதை நான் ட்விட்டர்ல போட்டோ பாருங்க பாரு, ஏன் வந்து அக்யூஸ் 2 பேர் உட்காந்து போய் பிடிச்சிட்டு வாங்க. ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சு அண்ணன் பேசுறது, அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுற அழகா இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். அவங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன். அது இதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி விட்டுட்டு இங்கே ஏன் திருப்பி விட்டு இதான் நான் கேட்கிற கேள்வி. ஆனால் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேனே. உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயான்னா. நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்தானா முதல்ல அவனை வெட்டுவோம். உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நியாயம் கொடுக்க முடியல, என்ன துப்புக்கு உனக்கு அமைச்சராக இருக்கு, வீட்டுக்கு போக வேண்டியதான். அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கணும், அண்ணே எங்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு, எதுக்குன்னே காரு, எதுக்குன்னே கொண்டை, எதுக்குன்னே 2 போலீஸ், எதுக்குன்னே யூனிஃபார்ம் 2 பேர், ஆயுத பூஜைக்கு பூஜை மாறதுக்கான 2 பூஜை வச்சிருக்காங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து, ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே. நான் டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போக விரும்பலிங்கண்ணே. நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். எல்லாமே தவறுதான். நான் அரசியல் வந்த பிறகு கூட்டணி கட்சி அன்னை சோப் போடுவாரு, பேச மாட்டார். இது ஒரே ஸ்டைல் தானே, 5th கியர் வண்டி எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு இந்த சைடு கியர்லாம் கிடையாது. நான் அரசியலுக்கு வந்த பிறகு கிடைக்காது. யார் தவறு செய்தாலும் தவறுன்னு தான் நான் சொல்றேன். நான் எங்கேயும் வந்து ஊழல் சொன்னாலும் காமனாத்தா சொல்றேன். நான் சில பேர் சொல்லுவாங்க மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும், அதுக்காக நான் அரசியலுக்கு வரல. வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு கம்மன் இருந்துக்கிறேன், அம்மாவோட இருந்துக்கிறேன் வயசான காலத்தில், அதுக்காக நான் அரசியலுக்கு வரல. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய அரசியல் காலத்தில் நீங்க கேளுங்க தலைவா, நான் பதில் சொல்றேன். எனக்கு சந்தேகம் இது வரும்னே இதெல்லாம் வரும். அந்த way the incident happened, the way the fellow was hiding in the bush, the way the fellow no CCTV is not functioning. அவன் CCTV கேமரா வறுத்திருக்கலாம் இல்லையா? அதனால CCTV அடுக்கிறதுல வெங்காயம் ஆனாது, ஒரு குப்பி போட்டு எடுத்த கேமரா அறுத்து போயிருக்கு. அவ்வளவு கான்பிடண்டா ஒருத்தன் அந்த புஷ்ஷுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். அது வந்து எஃப்ஐஆர்ல சொல்றாங்க, என்னை இந்த வழியிலே அழைத்து சென்றான்னா அவனுக்கு ரூட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த பில்டிங்க்கு ஒதுக்குப்புறமாக என்னை அழைத்து சென்றானா எந்த பில்டிங்க்கு பின்னாடி போகணும்னு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கூட காவல்துறை இவன் ரிப்பீட் அஃபெண்டர், மாட்டினது ஒருக்கா 2 முறை, மாட்டாதது 10 முறை 15 முறைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனை முடிஞ்சுதானா? நான் சத்தியமா உங்களுக்கு கேட்கிறேன்னு நான் சத்தியம் என்னன்னே வெங்காய சமூகம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணிடுவோம், நீ பேசிடுவோம். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் திமுக என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மொத்தம் இருக்கிறதே 35 அமைச்சர். 35வது பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கிறவங்க 35வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 34வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 32வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்க இன்னொரு அமைச்சர் 28வது பொசிஷன். 28, 32, 34, 35 இதான். நான் கேட்கிறேன்னே, ஏன்பா ஒரு பட்டியலின சகோதர சகோதரி ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கியிருந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கு. நாங்கள் முதலமைச்சர் ஆக்குகின்றோம், ஜனாதிபதி ஆக்குகின்றோம். ஏன்னா எங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கணும், எல்கே அத்வானி ஐயா நாங்க ஏன் ஆக்கல தெரியாம கேட்கிறேன். பொருத்தமானவர், கட்சியினுடைய ஐடியோலால். நீங்க யாரா பிரதீபா பட்டீல் அம்மா வாக்குனீங்க? காங்கிரஸ் கேட்கறீங்களா? சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு வெட்க பண்ணுமையா? நீங்களா கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்களை ஆக்காம, கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம், கிடைத்த 2வது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் ஐயா பட்டியலின சகோதரர், 3வது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியா. கத்துக்குங்கய்யா. பத்திரிகையில சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிட்டு வந்து பாஜக சமூக நீதிக்கு எதிரி. எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்றீங்க? நேத்து ஒரு தேவாலயத்துக்கு போறேன், ஒரு தேவாலயத்துக்கு போக விட மாட்டாங்க. அதான் பத்திரிகை நண்பர்கிட்ட இந்த தேவாலயத்தை சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டியதா போச்சு. லெஃப்ட்ல வண்டி திரும்ப இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டேன். ஏன்னா அங்க வந்து அந்த ஃபாதரை மிரட்டுவாங்க. ஒரு சர்ச்சில் போய்
ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி 1 மணி நேரம் மாஸ் அட்டன் பண்றதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க? 1000 போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் திருப்பி இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா கேட்கிறேன். பாஜகனா இப்படித்தான் அடைச்சி வச்சிரு. அதை யாராச்சும் உடைக்க முயற்சித்தாங்கன்னா முதல்ல அவர் அடைய. சமூக நீதி பத்தி கேட்கிறேன். ஆனா சமூக நீதியை பத்தி வர சொல்லுங்க. நான் திமுக யாரை வேணாலும் பேசுவேன். ஒரு அமைச்சர்ல இருந்து மேல யாரோ வர சொல்லுங்க. நீ சமூக நீதி என்ன பண்ணிருக்க பேசுவோம். நாங்க என்ன பண்ணிருக்கோம் பேசுவோம். தமிழ்நாடு மக்கள் பார்த்து முடிவு. அங்க சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்க பேசுறீங்க. வந்து பேச பார்க்க என்ன எதிரி? தமிழ்நாட்டில் $470 மில்லியன் எக்கானமி, 500 மில்லியன் கீழே இருக்கும், $500 மில்லியன் கீழே இருக்கும். இரட்டை டம்ளர் பீகார்ல இல்லைன்னா இரட்டை டம்ளர் சிஸ்டம், பீகார்ல இல்லைன்னா நான் போறேன் பீகார் அடிக்கடி, யூபியில் இல்லைன்னா இரட்டை டம்ளர். ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை டம்ளர்னுடைய பயன்பாடு அதிகம். என்ன சமூக நீதி பேசுறேன் சொல்லு, தயவுசெய்து சொல்லு. ஆனா நான் அரசியல்வாதி கேட்கிறேன் உங்களுக்கு. பட்டியலிட சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனா கொடியேற்ற முடியாது. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட். யூபியில் இருக்கா, பீகார்ல இருக்கா? இல்ல. எத்தனை நாளைக்கு இதை பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வண்டி ஓட்டுவோம். காலைல 10 மணிக்கு பார்ப்பேன். நன்றியா. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியா செருப்பி கழட்டிடுறேன். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாத்துங்க, நாங்க திரும்பி எலெக்ஷனுக்கு பணம்லாம் கொடுக்க போறோம். நீ 1000 கோடி கூட வீழ்த்துறக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். என்ன வேணுமோ பண்ணி இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம். வாங்க இறந்து சும்மா அந்த வடக்கு தெற்கு வடக்கு ஏதோ ஒரு இடத்துல நிற்பேன். 234 தொகுதி இருக்குல்ல, மக்கள் நம்பி நிற்போம். பார்த்துக்குவாங்க. ஆனா நாளைக்கு கோவையில் என்னோட இல்லத்திற்கு முன்பு இது நடக்கும்.